வணக்கம். கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது? குழந்தையாக இருக்கும்போது ஏற்படும் ஏமாற்ற உணர்வுகள் வளரும்போது கோபமாகிறது. மேலும் ஆரோக்கியமில்லாத சூழ்நிலைகள் உண்டாகும்போது கோப உணர்வுகள் வளர்கின்றன. கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? நடுநிலையுடன் ஆராய்ந்தால் எல்லா சம்பவங்களிலும் நாம் செய்த பங்கு நிறையவே இருக்கும். அதுவே முக்கிய காரணமாக இருக்கும். நாம் மன வலிமை கொண்டு செயல்களை திறமையுடன் செய்தால் ஏமாற்ற உணர்வுகளுக்கு இடமில்லை. கோபம் வந்தாலும் பாதிக்காமல் கட்டுப்படுத்த முடியும். நமக்கு சம்பந்தமில்லாத செயல்கள் நமக்கு கோபமூட்டுவதாக இருந்தாலும் அதை மன வலிமையால் மாற்றி அமைக்கலாம். பாதிக்காதவாறு செய்துவிடலாம். இவை முற்றிலும் நம் கட்டுப்பாட்டில் உள்ள செயலாகும். நமது சமுதாய சட்டத்திட்டங்கள், சூழ்நிலைகள் மற்றும் இயற்கை செயல்கள் கோபத்திற்கு சில சமயங்களில் காரணமாக அமைவதுண்டு. இவைகள் அனைத்தும் நமது கட்டுப்பாட்டில் இல்லாத செயல்களாகும். ஆகையால் அவைகளை ஏற்று அதற்கேற்ப செயல்படுதலே விவேகமாகும். இவைகளையும் மீறி கோபம் வரும்போது எப்படி செயல்படலாம்? கோபமடைந்து பதட்டமடைந்து விட்டால் எந்த கருத்துக்களையும் முடிவையும் சொல்லக்கூடாது. அந்த சூழ்நிலையை தவிர்க்க அந்த இடத்தை விட்டு அகன்று விடுதல் மிகவும் நல்லது. அது முடியாத போது பேசுகின்ற தலைப்புகளை மாற்றிவிட வேண்டும். குளிர்ந்த தண்ணீர் அல்லது பானங்களை அருந்தலாம். படுப்பதற்கு வசதி இருந்தால் படுக்கலாம். பத்மாசனம் போன்ற யோக பயிற்சிகளை செய்யலாம். 1 to 100 வரை அல்லது கோபம் தணியும் வரை எண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஆத்திரப்பட்டு எடுக்கும் அவசர முடிவுகளை தவிர்த்து அதன் பாதிப்பிலிருந்து தப்புவது மிகவும் முக்கியம். கோபமான சூழ்நிலை முடிந்தவுடன் அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கான காரணத்தை அறிய வேண்டும். அடிக்கடி அதே போன்ற சூழ்நிலைகளை மனிதர்கள் சந்திக்க வேண்டி வந்தால் அப்போது பதட்டமடையாமல் இருக்க வேண்டும். முன்கோபம் உள்ளவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது, பசியின் போது, கடுமையான வெயிலின் போது, களைப்படையும் போது பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிக அளவு காஃபி, டீ, காரம், புளிப்பு, உப்பு, மாமிச உணவுகள், மதுபானங்கள் கோபத்தை தூண்டும் தன்மை கொண்டவை. இவைகளை தவிர்க்க வேண்டும். பால், பழம், சைவ உணவுகள் அமைதியை தரும். பல்வேறு செயல்களில் ஓய்வில்லாமல் ஈடுபடுபவர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். மனம் விட்டு பேசுதல் குடும்பத்தில், உறவுகளில், நண்பர்களில், சக பணியாளர்களில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை குறைக்கும். வழக்கமான சூழ்நிலைகளை விட்டு மாறுபட்ட இடத்திற்கு செல்லுதல், புதியவர்களுடன் பழகுதல் போன்றவைகள் அமைதியை தரும். விரதமிருத்தல், தளர்வு நிலை பயிற்சிகள், தியானம், யோகா பயிற்சிகள் மன வலிமையை பெருக்கும். அன்பு, நடுநிலையில் சிந்தித்தல், பிறரை மதித்தல், தவறுகளை மன்னித்தல், முடிவுகளை ஆராய்ந்து செய்தல் போன்ற குணங்கள் கோபத்தை வெல்லும் ஆற்றல் கொண்டவை. கோபம் என்பது நமக்கு வேண்டாத உணர்ச்சியே. அதை அவ்வப்போது அடக்கி கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். இல்லையெனில் நம்மை அடக்கி ஆட்கொண்டு வாழ்க்கையை அழித்துவிடும். மன வலிமையை வளர்க்க சகிப்புத்தன்மை மிகவும் அவசியம். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.